அவங்ககிட்ட நம்ம ஒரு கடமையை ஒப்படைச்சிட்டோம்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எட்ட போயிடும். அம்மா பார்த்துக்குவா அப்படின்றது. இந்த ஆலயத்திற்காக அன்னதானத்திற்கும் பொருள் உதவிக்கும் செய்து கொண்டு எங்களுடன் துண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய முதல் நன்றியையும் இந்த கூட்டு ஜப வழிபாட்டிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வேண்டியதை வேண்டியவாறு தர வேண்டும் ஆராய்ச்சி என்று வேண்டிக் கொண்டு துவக்கம் பண்ண போறோம். இந்த ஆலயத்துல சில துப்புரவு பண்ணிலாம் இவங்க செய்யறாங்க. இங்க விளக்கு வைக்கிறவங்க, நீங்க அங்க வெளியே வைக்கிறவங்க அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில இதெல்லாம் எடுக்கிறது அவங்க தான். அதனால அதை ஒழுங்குபடுத்திடுவோம். நானும் தர்மகத்தாவும் சேர்ந்து பேசி பொருட்களை கம்மி விலைக்கே கொடுங்க. வெளியே இருக்கிறாங்கலாம் பாருங்க, கம்மியாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களும் எங்க ஆலய வளர்ச்சிக்காக தரம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூடுமான வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் வாங்கி ஒன்று இழந்தா ஒன்று தரலாம். அதனால அவங்களும் இங்கே வேலை செய்யறாங்க, சுத்தம் பண்ணி போடுறாங்க. அதுக்காக கொஞ்சம் பொருட்களை விளக்கு தீப வழிபாடு அவங்களிடம் விளக்கு ஜாமான் வாங்கிக்கோங்கன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தில் ஒரு அனுமதியோட தான் பொருள் விற்க அனுமதி கொடுத்துருக்கோம். அதனால இந்த வெளியே வாங்கிட்டு வரதை தவிர்த்து இங்கேயே வாங்குமாறு இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அதனால ஒரு ஒழுங்கு பெரிய சிறு தேசத்தெல்லாம் வாங்கிட்டுனா அங்கே உள்ளார வாங்குற பொருள் அங்கே மட்டும்தான் பண்ணுவாங்க, தேவஸ்தானம் போடு. இதுவும் தேவஸ்தானம் போடாவும் இப்போ இருக்குது. மேற்பார்வையில் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால கூடுமான வரைக்கும் ஒரு உதவி இப்படியே பொருளை வாங்கி இப்படியே போட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண மாரியா இருக்கும். அவங்க இந்த தொண்டு செஞ்ச மாரி இருக்குது.